நண்பர்களே, அன்பர்களே, வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. இந்த பதிவில் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த கேள்விப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுனால அது மூலமாக 4 பேர் நல்லாக முடியும் என்ற முடிவுக்கு பின்னால் இதை பதிகிறேன். பாருங்கள். நல்லா இருந்தால் நீங்களும் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு வேண்டியவர்கள் நலன் பெற வேண்டி பகிர்ந்துக்கங்க. ஓகே. சுனாமிக்கு பின்னால நான் கண்ட ஒரு அருமையான பதிவு. சூறாவளியில் அழிந்து போனது என்னுடைய கடை, நான் அல்ல. விரைவில் டீயை மீண்டும் சப்ளை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீ கடைக்காரு போர்டு போட்டிருந்தாரு. அப்ப என்ன அர்த்தம்? முடிஞ்சு போனதை நினைச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறதுனால டீ கடை திரும்பி வந்துடாது. முடியும் என்ற எண்ணம் வரும்போது வழி பிறக்கும் அப்படின்றது எண்ணத்தினுடைய விளைவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பாருங்க. ஆழமான வேருள்ள மரம் சாயறது கிடையாது. ஏன்னா அந்த ஆழமான வேர்கள் கீழே போய் நல்லா ஸ்ட்ராங்கா தன்னுடைய பவுண்டேஷனை போட்டுருது. அதே மாதிரி எண்ணங்கள் தான் எல்லாமே. எந்த எண்ணம் உங்களை ஆக்குதோ அந்த எண்ணத்துக்கு சுற்றுப்புற சூழ்நிலையில பலத்தை கொடுங்க. ஏன்னா இந்த எண்ணத்தை செயலாக்குறதுக்கு உள்ள ஒன்றும் செய்யறது கிடையாது. மனம் ஒன்றும் செய்ய முடியாது. வெளியே தான் வேலை செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல பக்குவமான எண்ணங்களை உருவாக்கி அந்த எண்ணங்களுக்கு மேல சக்தியை செலுத்தி நீங்க அந்த எண்ணங்களை அது மாதிரி நினைக்கும் போது என்ன ஆகும்னா பாடியில 4 இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் உருவாகுது. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல முயற்சி வரும்போது பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் உருவாகுது. என்னது? DOSC அல்லது DOES. D for dopamine, O for oxytocin, E for endorphin, S for serotonin. மாத்தியும் போட்டுக்கலாம். விஷயம் என்னன்னா எண்ணங்கள் ஹார்மோனை உருவாக்குதுங்க. அந்த டீ கடைக்காரு நாளைக்கு டீயை தொடங்குவேன்னு நினைச்சதுனால டீ கடை எப்படி தொடங்கணும், எங்க தொடங்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லி எண்ணங்களை உருவாக்குறதுனால டீ கடை திறந்துட்டாரு. சுனாமினால பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போற நினைச்சாலும் ஆக்கப்பூர்வம் நினைச்சாரு. எண்ணங்களை நீங்க நினைங்க. எந்த எண்ணம் உங்களுக்கு எந்த எண்ணம் சக்தியை கொடுக்குதோ அதை நினைங்கன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை அழிக்குதோ தேவையுள்ள எண்ணங்களை நீங்க பலப்படுத்தினா உங்களை ஆக்குவிக்கும், உங்களை உயர்வு கொண்டு போகும்ன்றது என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். ஏன்னா ஒப்பாரி வைக்கிறதுனால டீ கடை வந்துடாதுங்க. வரும்னா நானும் ஒப்பாரி வைக்கிறேன், எனக்கு எத்தனை நஷ்டம் இருக்குல்ல. அதனால இன்னைக்கு இருந்து எந்த எண்ணங்கள் வந்தாலும் அது எப்பேற்பட்ட எண்ணம் சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த எண்ணங்கள் தேவையா இருந்தால் எடுக்கணும், தேவையான விட்டுறணும். 1. 2வது, தேவையான எண்ணங்களை வளர்க்கறதுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெளியே எப்பெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நலன் பெறதுக்காகவும் வளம் பெறதுக்காகவும் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டேன். இது மூலமா நீங்க இன்னும் பக்குவப்பட்ட நம்பிக்கையுள்ள ஆழமான வேற ஊண்டக்கூடிய ஒரு மரமா, மனிதனா, சக்தியா மாற முடியும். அதுக்காக முயற்சிகள் எடுக்கணும் வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.